வணக்கம். கழுத்தெலும்பு கம்ப்ளைண்ட்ஸ்னால அதிக பேர் பாதிக்கப்படுகின்றன. குறிப்பாக இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய யங்கஸ்ட் கூட இந்த கழுத்தெலும்பில் தேய்மானம் வருகின்றது, கழுத்தெலும்பில் பல்ஜ் ஏற்படுகின்றது, கழுத்தெலும்பில் செரிக்கல் ரெட்டிகுலர் கம்ப்ளைண்ட்ஸ் ஏற்படுகின்றது. இதற்கு முக்கிய காரணம் என்னென்று பார்க்கும்போது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். லாக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் sedentary லைஃப் ஸ்டைல் அண்ட் லாங் டேர்ம் சிட்டிங்லேயே உட்காந்து செய்யக்கூடிய ஒர்க். ஸோ இது எல்லாமே முக்கிய காரணம். இதனுடைய சிம்டம்ஸ் ரேடியேட்டிங் பெயின் இருக்கும், நமினஸ் இருக்கும், ஒரு சில பேஷண்ட்டுக்கு தலை சுத்தல் இருக்கும், வலி சிவியராக இருக்கும், கழுத்திலிருந்து தலைக்கு போகும் வலி, சில பேஷண்ட்டுக்கு கழுத்திலிருந்து முதுகுக்கு வரும், சம் பேஷண்ட்டுக்கு கழுத்திலிருந்து தோள்பட்ட வழியாக கையினுடைய கை வழியாக விரலினுடைய நுனி பகுதி வரையும் அந்த சென்சேஷன் இருக்கும். சிம்டம்ஸ் இது போட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் தி பேஷண்ட்ஸை பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் சேஞ்ச் ஆகும். பட் நெக்ஸ்ட்டு இதனுடைய காம்ப்ளிகேஷன் என்னன்னு பார்க்கும்போது, இது கண்டுக்காத விடும்போது சிவியாரிட்டி அதிகமாகும் போது அந்த சர்விக்கல் ரெட்டிகுலோபதி என்ற கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ பைலேட்டரில் இருக்கக்கூடிய இந்த நர்வ் சர்விக்கல் நர்வ் அழுத்தும் போது சிவியரான பெயின் இருக்கும். அப்போ அந்த கண்டிஷன் ஸ்டேஜ் 3 to 4 போகும்போது ஆப்ரேஷன் போகக்கூடிய லெவலுக்கு வரும். அதனால் ப்ரிவென்ஷன் பண்ணுவதற்கு அன்றாட யோகா பயிற்சி, நடப்பயிற்சி, ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் தொடர்ந்து பண்ணும்போது ப்ரிவென்ஷன் பண்ணலாம். பட் அதையும் மீறி வலி வந்தால் இன்டகிரேட்டிவ் மெடிசனில் அக்குபஞ்சர் சிகிச்சை, வரும சிகிச்சை, ஓசோன் தெரப்பி சிகிச்சை அண்ட் ரோபோட்டிக் ஸ்பைனல் டீகம்ப்ரெஷன் தெரப்பி அண்ட் நேச்சுரோபதி சிகிச்சை கொடுத்து ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வரலாம். ஆகவே அட்வான்ஸான சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. ஸோ சர்விக்கல் கம்ப்ளைண்ட்ஸோ அல்லது சர்விக்கல் பல்ஜ், சர்விக்கல் ரெட்டிகுலோபதி இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாது என்ற தாட்டாக இருக்க வேண்டாம். இதை ரிவர்ஸ் பண்ணுவதற்கும் இன்டகிரேட்டிவ் மெடிசனில் அற்புதமான சிகிச்சை முறைகள் உள்ளது. இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.